நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புதுசா நம்ம லான்ச் பண்ற பிவிசி கார்டு. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா இருக்கிற இன்க்ஜெட் பிரிண்டர்லயே, அந்த நார்மலா இருக்க இன்க்ஜெட் பிரிண்டர்லயே வந்து நீங்க பிவிசி கார்டு மேக் பண்ணலாம். அதுக்குரிய மெட்டீரியல் தான் நம்ம இப்ப லான்ச் பண்ண போறோம். அந்த லான்ச் பண்ண மெட்டீரியல்ல நம்ம எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்க போறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கெனான்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜி சீரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிவிசி கார்டு டைரக்டா எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதுல சில மிஸ்டேக், சில ஜாம் இஷ்யூ இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பிவிசி கார்டு வந்து நம்ம புதுசா ஒரு இது வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணி அதை லான்ச் பண்றோம். அந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும். பிளஸ் ஆஃப்டர் ஓவர்லேயோட வரும். ஓவர்லேயோட வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க லேமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கார்டா கன்வெர்ட் பண்ணலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார்டா கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்சான் பிரிண்டர்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எப்சான் 3250 அந்த மாதிரி 3 சீரீஸ்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா காமனா சென்டர் ட்ரே அந்த கார்டை வந்து ஃபிட் பண்ற அளவுக்கு சென்டர்ல ட்ரே இருக்கு அப்படின்னா அந்த ட்ரேல இருக்கிற எல்லா இன்ஜெக்ட் பிரிண்டர்லயுமே நீங்க சென்டர்ல வந்து கார்டை லாக் பண்ண முடியும். இந்த கார்டை நம்ம வச்சு இதுல காமிச்சிருப்பேன். கார்டு வந்து எப்படி லாக் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நான் காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி லாக் ஆகுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரிண்டர்ல எல்லாத்துலயுமே நீங்க பிவிசி கார்டு மேக் பண்ணலாம். அது எப்சான் கேனான் எந்த மாடலாக இருந்தாலும் நீங்க தாராளமா எடுக்கலாம். ஸோ அதுக்குரிய மெட்டீரியல் அதை எப்படி நம்ம பிரிண்ட் அவுட் நம்ம சாஃப்ட்வேர் மூலியமா எடுக்க போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி கட்டர் வந்து தேவைப்படாது. நோ நீடு ஐடி கட்டர். இதுல வந்து ஐடி கட்டரே தேவைப்படாது. ஆல்ரெடி உங்களுக்கு கார்டா தான் வரும். அந்த கார்டுல வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க லேமினேட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து கார்டை நீங்க டெலிவரி பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும் கார்டு மேக் பண்றது. ஸோ நமக்கு ஐடி கட்டரோட எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப குறையும். இதுக்கு தேவையானதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம சாஃப்ட்வேர் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். இந்த சாஃப்ட்வேர் மூலியமா தான் உங்களால வந்து கார்டு மேக் பண்ண முடியும். அதை கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டு இந்த பிவிசி கார்டு பிளஸ்ன்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் கார்டு நம்ம லான்ச் பண்றோம். இந்த பிவிசி கார்டு பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிவிசி கார்டு பிளஸ் ஓவர்லே இது ரெண்டும் சேர்ந்து ஜோடியா தான் வரும். ஸோ ஏன்னா அந்த கார்டை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் அதை நீங்க ஓவர்லே மூலியமா லேமினேட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து நீங்க கார்டா கொடுத்துடலாம். இதுல ஒரு பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிட் மாதிரி நம்ம இதுல வரும். அதுல வந்து கைப்பிடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அது வந்து பிரிண்டர் சென்சருக்காக நம்ம அதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கார்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம பிரிண்டர் எப்சான் பிரிண்டரோ கேனனோ சென்டர்ல வந்து ஃபீட் பண்ற மாதிரி இருக்கிற எந்த பிரிண்டரா இருந்தாலும் அதுக்கு ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேமினேஷன் மிஷின் கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கார்டா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெனானு அல்லது எப்சானு எந்த பிரிண்டர்ல வேணுமாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஐடி கட்டர் வந்து தேவைப்படவே படாது. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம 3 டைப் ஆஃப் கார்டு லான்ச் பண்றோம். அதையும் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிவிசி ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிவிசி சாஃப்ட் பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வரும். இந்த பிவிசி சாஃப்ட் பிளஸ்ங்கிற கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா ஒரு சாஃப்டான கார்டா இருக்கும். சிந்தட்டிக் டைப்ல இருக்கும். கிளாசி ஃபினிஷிங்ல வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடு வந்துமே பிரிண்ட் எடுப்போம் அந்த கார்டுல. அதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடு லேமினேஷன் அந்த ஓவர்லே வச்சு நீங்க லேமினேட் பண்ணி கார்டா கன்வெர்ட் பண்ணுவீங்க. அனதர் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா பிவிசி கார்டு திக்கு பிளஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு தனியா ஒரு கார்ட்ல பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க. பேக் சைடு தனியா ஒரு கார்ட்ல பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் அதை ஓவர்லே வச்சு நீங்க லேமினேட் பண்ணி கார்டா கன்வெர்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் பிவிசி கார்டு தின் பிளஸ். இந்த பிவிசி கார்டு தின் பிளஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரிண்டர்ல வந்து பிக்கப் ரோலர் இஷ்யூ இருக்கலாம். சம் பிக்கப் ஆகாம கார்டு பிக்கப் ஆகாம இஷ்யூ வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரிண்டருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிவிசி கார்டு தின் பிளஸ் அப்படிங்கிற கார்டு வந்து சப்போர்ட்டடா இருக்கும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். ஃப்ரண்ட் ஒரு கார்டில் எடுப்பீங்க, பேக் ஒரு கார்டில் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த ஓவர்லே லேமினேஷன் ஓவர்லே வச்சு நீங்க லேமினேட் பண்ணி கார்டா கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்றோங்கிற வீடியோ வந்து ஃபர்தரா நம்ம கொடுக்குறோம். ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. நார்மலா இதை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறது மட்டும் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால் இந்த வீடியோ லென்த் ஆகல அப்படின்னா இதுலயே நான் இணைச்சு உங்களுக்கு அதை எப்படி கார்டா கன்வெர்ட் பண்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் இது கம்பல்சரி வேணும். உதாரணத்துக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிடிஎஃப் வந்து ஒரு பேன் கார்டு வந்து பிடிஎஃப் வந்து நான் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன். அதை எப்படி நம்ம சாஃப்ட்வேர் மூலியமா எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா எப்சான் பிவிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதான் வந்து இ ப்ரோ பிளஸ்ங்கிற ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் வந்து இ ப்ரோ பிளஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்சான் பிவிசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நார்மலா வந்து நம்ம லாட் ஆஃப் மெத்தட் நம்ம இதுல கொடுத்துருப்போம். அதுல வந்து எப்சான் பிவிசி, கேனான் பிவிசி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். எப்சான் ட்ரே, நியூ ட்ரே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நான் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்சான்
3 சீரிஸ்ல ஃபுல்லாவே எப்சான் பிவிசிங்கிற ஆப்ஷன் தான் பயன்படுத்துவோம். இந்த இதை செலக்ட் பண்ணிக்குவோம். இதுக்குன்னு ஆப்ஷன்ஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்லாம் இருக்கும். எப்சான் பிவிசின்னு சொல்லிட்டு சில செட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் மாறாம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நார்மலாக இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணி இருக்கிறதுனால நான் வந்து ஐடி கார்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஒரு ஃபைல் வந்து ப்ரௌஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரௌஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நார்மலாக பிரிண்டரை செலக்ட் பண்ணுங்க. அதில் வந்து ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக 2 டைமாக தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து 83250ங்கிற பிரிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிரிண்டரில் வந்து எப்படி செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து 6x4ங்கிற ஆப்ஷன் இருக்கும். கார்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 6 இன்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பார்டர்லெஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டிக்கை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கங்க. குவாலிட்டியை பொறுத்தவரை வந்து நீங்கள் கிளாசி ஃபினிஷிங் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங் எது வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள் பிரிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டாண்டர்ட் கலர் ஹை கலருங்கிறத உங்கள் பிரிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நீங்கள் இது மாதிரி இந்த செட்டப்ஸில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக கார்டு பிரிண்ட் எடுக்கலாம். திரும்பி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஷீட்டை திருப்பி வச்சோ, அதாவது சாஃப்ட் கார்டு ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஷீட்டை திருப்பி வச்சு எடுக்கணும். தின் ப்ளஸ் திக்கு கார்டாக இருக்குது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்டில் நம்ம தனித்தனியாக பிரிண்ட் எடுப்போம். ஏன்னா ஒரு சைடு க்ளோ இருக்கும், ஒரு சைடு வந்து பிரிண்டிங் ஏரியாவாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது பேக் வந்து நீங்கள் பேக் அதே சேம் செட்டப்பில் பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கணும். ஒரு கால் நீங்கள் கெனான் இந்த மாதிரி பிரிண்டரில் எடுக்கிறீங்க அப்படின்னா கெனான் பிவிசியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் வந்து கெனான் பிவிசியை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபைலில் நம்ம ஒரு ஃபைல் வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போது பிரிண்ட்டில் போயிட்டு ஃப்ரண்ட் கொடுங்க ஃபஸ்ட்டு. உதாரணத்துக்கு வந்து கெனான் ஜி சீரியஸ். ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ பிரிண்டிங் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்லெஸ் பிரிண்டிங் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6x4ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கார்டு சைஸை செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் வந்து கிளாசி ஃபினிஷிங்கில் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கார்டு நல்ல குவாலிட்டி வரும். இந்த 3 ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேஜ் செட்டப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மோஸ்ட்லி எல்லா பிரிண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் வந்து உங்களுக்கு ஓகே ஆகும். இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்டிங் வந்து ரெடி ஆகி பிரிண்ட் போயிடும். ஸோ கெனானை பொறுத்தளவு இந்த செட்டிங்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். அந்த பார்டர்லெஸ் செட்டிங்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷிங், அதுக்கப்புறம் கார்ட் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பேஜ் செட்டப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வச்சு ஓகே பண்ணி பிரிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேக் சைடும் அதே மாதிரி திருப்பி வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாகவே வந்து ரொம்ப சிம்பிளாகவே இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கார்டு பண்ணிக்கலாம். இதில் நார்மலாக நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்கு தனித்தனியாக வீடியோஸ் இல்லை. காமனாக சாஃப்ட்வேர் எப்படி பயன்படுத்தணுங்கிற வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற மித்த ஆப்ஷனை எப்படி பயன்படுத்தணும், இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக்கர், வாட்ஸ்அப் இமேஜ் பிரிண்டிங், ஃபோட்டோ சைன், கிராஃபிக் டூல், ப்ளஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி கார்டு ப்ரோக்கு தனித்தனியாக வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். கார்டு வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் யூஸ் பண்ணுற கெனான் பிரிண்டர்லையோ அல்லது எப்சான் பிரிண்டர்லையோ நீங்கள் கார்டை மேக் பண்ணலாம். இதுக்கு நம்ம கொடுக்குற கார்டு வந்து 3 டைப் ஆஃப் கார்ட்ஸ் கொடுக்குறோம். ஒன்று பிவிசி கார்டு ப்ரோ, பிவிசி கார்டு சாஃப்ட் பிளஸ், பிவிசி கார்டு தின் பிளஸ், பிவிசி கார்டு திக் பிளஸ். ஸோ 3 டைப் ஆஃப் கார்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அந்த கார்டை வந்து நம்ம எப்படி வந்து பிரிண்டரில் பிரிண்ட் எடுத்து கார்டை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரே வந்து ஜாயிண்ட் ஆகிற எல்லா பிரிண்டருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பிரிண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு பிக்கப் அந்த ரோலர் வந்து ஷீட் வந்து பிக்கப் பண்ணிடும். ஷீட் வந்து பார்த்தோம். நம்மளோட கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி கார்டு சாஃப்ட் ப்ளஸ். இந்த சாஃப்ட் ப்ளஸ்ங்கிற கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஓவர்லே வரும், இன்னொரு பக்கமும் ஓவர்லே வரும். நடுப்புற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பிவிசி கார்டு வரும். இந்த கார்டில் தான் நம்ம பிரிண்ட் எடுப்போம். பிரிண்ட் எடுத்து ஓவர்லேக்கு இடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் இந்த கார்டில் எடுப்போம். எடுத்துகிட்டு ஓவர்லேக்கு இடையில் வந்து நம்ம வச்சு லாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடு வளவளப்பாக இருக்கும் அந்த சைடு தான் மேல் பகுதி. கொஞ்சம் சொரன்னு இருக்கிற பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார க்ளோ இருக்கிற பகுதி, அதனால உள் சைடு தான் வைக்கணும். ஸோ இது வந்து பிவிசி கார்டு சாஃப்ட் ப்ளஸ்ங்கிற கார்டு.
இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு ப்ளஸ் வந்து 2 ஓவர்லே வரும். ஸோ இன்னொரு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி கார்டு திக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிவிசி கார்டு திக்குங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹெவியான குவாலிட்டியான கார்டு, நம்ம ஆதார் கார்டு, ஏடிஎம் கார்டு இந்த ஷீட்டில் தான் தயாரிப்பாங்க, இந்த கார்டில் தான் தயாரிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்பில் வரும். திக்குன்னு ஒன்று வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தின்னுன்னு சொல்லிட்டு பிவிசி கார்டு தின்னுன்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் வரும். இந்த தின்னுங்கிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ரோலர் இஷ்யூலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த தின்னுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதான் திக்கு தின்னு 2 ஒரே மெத்தட் தான். கொஞ்சம் திக்னஸ் வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், பட் ஓவர்லே வைஸ் அதை ஈக்குவல் பண்ணிடும். ஸோ இதில் இந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்டாக வரும். ஃப்ரண்ட்டுக்கு தனியாக, அதாவது வந்து ஒரு ஓவர்லே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்லே வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு, இன்னொரு பேக் சைடுக்கு வந்து ஒரு கார்டு வரும். ஸோ 2 கார்டு ப்ளஸ் ஒரு ஓவர்லே, மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பீஸாக வரும். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா தின் கார்டு, திக்கு கார்டு ரெண்டுமே 4 பீஸாக வரும். ஸோ ஓவர்லே ஃப்ரண்ட்டுக்கு பிரிண்டிங் கார்டு, பேக்குக்கு பிரிண்டிங் கார்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ஓவர்லே, இந்த மாதிரி தான் வச்சு இந்த கார்டு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்காக இருக்கிற பக்கம் தான் பிரிண்ட் எடுக்கணும். க்ளோ இருக்கிற பக்கம் வந்து மின்னும், அந்த பக்கம் பிரிண்ட் எடுக்கக்கூடாது, பிரிண்ட்டும் ஆகாது. அதே மாதிரி ஓவர்லே பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளவளப்பாக இருக்கிற பக்கம் மேல் பகுதி, கொஞ்சம் சொரசொன்னு இருக்கிற பகுதி வந்து கீழ் பகுதி. அது நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஐடென்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு கார்டு 2 கார்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தின் கார்டு, திக்கு கார்டு, ஸோ பிவிசி சாஃப்ட் கார்டு ப்ளஸ், ஸோ பிவிசி சாஃப்ட் கார்டு ப்ளஸ், பிவிசி தின் கார்டு ப்ளஸ், பிவிசி திக்கு கார்டு ப்ளஸ். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் கார்டு நம்ம சப்ளை பண்ணுறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் டைக்கட்டரோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம கார்டு எடுக்கிறது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து பிரிண்ட் எடுத்துட்டேன். இப்போ பிரிண்டில் எப்படி எடுத்தோம் நம்ம பார்த்தோம். ஸோ பிரிண்ட் எடுத்ததை ஒரு ஓவர்லே ப்ளஸ் வந்து ஒரு ஷீட்டு ப்ளஸ் பேக் சைடு அதிலே எடுத்திருப்போம். இன்னொரு ஓவர்லே வச்சு அப்படியே நீங்கள் லாமினேட் பண்ணுறோம். இது லாமினேட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான பொசிஷன் வரல அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் வச்சு நீங்கள் லாமினேட் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட் கார்டு, அந்த தின் கார்டு ப்ளஸும் திக்கு கார்டு ப்ளஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃப்ரண்ட்டும் பேக் ஒரு சைடு வரும், பேக் சைடு ஓவர்லே, ஃப்ரண்ட் சைடு ஓவர்லே இந்த மாதிரி வரும். ஸோ மொத்தம் 4 பீஸாக வரும். இதையும் வச்சு நீங்கள் அப்படியே லாமினேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாமினேட் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் விட்டு லாமினேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்குது, கார்டு இதாயிரும் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் வச்சு நீங்கள் லாமினேட் பண்ணலாம். இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 or more டைம்ஸ் நீங்கள் லாமினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து ஹெவியாகும். மோஸ்ட்லி வந்து ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல் டெம்பரேச்சர் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஒரு 160, 150 வரைக்குமே நீங்கள் டெம்பரேச்சர் வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 டைம்ஸ் அல்லது 4 டைம்ஸ் நீங்கள் லாமினேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாமினேஷன் வந்து நல்ல குவாலிட்டியாக வரும். அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி அப்படியே சூப்பராக கிளியராக வரும். அந்த ஃபினிஷிங் தான் அந்த கார்டில் ப்ளஸ்ஸு, அந்த திக்னஸ் கார்டுலையும் சாஃப்ட் கார்டுலையும். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த திக்கு கார்டும் தின் கார்டும் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இந்த சாஃப்ட் கார்டு ப்ளஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்லி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். பட் ஓகே தான், குவாலிட்டி வைஸ் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லாமினேட் ஆக பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக லாமினேட் ஆயிரும். லாமினேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறத வந்து சிசர் வச்சு கட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கத்திரிக்கோல் இந்த மாதிரி லைட்டாக அப்படி கட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு கிளியராக உங்களுக்கு பிவிசி கார்டு வந்து கிடச்சிரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே திக்கு கார்டு தின் கார்டு யூஸ் பண்ணுங்கள், அது குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். பிவிசி கார்டு சாஃப்ட் ப்ளஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்னுடைய கேசிங் படி. பட் உங்களுக்கு அது பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஸோ லாமினேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கொடுத்துருக்க மெத்தட்லேயே அந்த லாமினேஷன் பவுச் வைக்கணும். கொஞ்சம் மாற்றி வச்சிங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றி தாத்தியமாக வர மாதிரி வந்துடும். ஸோ கொடுத்துருக்க மெத்தடில் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி என்னோட சஜஷன் வந்து பிவிசி கார்டு திக்குங்கிறது என்னோட சஜஷன். தின்னு வந்து சில பிரிண்டர் இஷ்யூ ஆச்சுன்னா நீங்கள் தின்னு வாங்கிக்கலாம். உங்களுக்கு அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் அப்படியே பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ கார்டோட ஃபினிஷிங் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இந்த கார்டை பொறுத்தல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக டை கட்டரே இல்லாமல் நார்மலாக யூஸ் பண்ணுற கேனான் பிவிசி அல்லது எப்சான் இந்த மாதிரி பிரிண்டர்லேயே நீங்கள் வந்து எடுக்கலாம். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ஜெக்ட் பிரிண்ட்லேயும் டேரெக்டாக பிவிசி கார்டு எடுக்கிற மாதிரி மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஓகேனாலும் நாங்கள் அதோட வீடியோஸ் நாங்கள் போடுறோம். நன்றி நண்பர்களே.
உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நம்மகிட்ட இந்த மெத்தட் உள்ள ஷீட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷீட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பர்ச்சேஸ் லிங்க் கொடுக்குறேன், அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.